அவர் போனதுக்கு அப்புறம் ஏன் என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேன்றீங்க, அவன் உண்மையான கொலைகாரன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப பின்னாடி இருந்து அந்த லேடி அப்ப உண்மையான கொலைகாரன் யார் அதுன்னு கேக்குறாங்க. இந்த சீன்ல தான் நமக்கு தெளிவா சொல்றாங்க, ஆக்சுவலா இந்த லேடி வந்து ஒரு டிவி ஷோவோட ப்ரொடக்ஷன் யூனிட்ல இருக்கிறவங்க. இந்த குற்றம் நடந்தது என்ன அப்படின்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிரைம் சீன் எல்லாம் கவர் பண்ணி அதை பத்தி கவர் ஸ்டோரி போடுற ஒரு ப்ரோக்ராமோட பார்ட் இவங்க. சோ இதுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணதான் இங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க. அடுத்ததா வரப்போற ஷோல அந்த ஜிம் ட்ரைனர் மர்டர் கேஸ பத்தி தான் இவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. ஆனா அதை பத்தி நான் இன்ஃபர்மேஷன் வேற யாரும் தரமாட்டேன்றாங்க, சோ நீங்க தான் அதை பத்தி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த ஆபீசர் ஏற்கனவே அந்த சிஸ்டர் கில்லர் அவரை பத்தி நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நான் நிறைய வாங்கி கட்டிக்கிட்டதா மிச்சம், நீங்க என்ன அந்த ஷோலயே கில்லர் அரெஸ்ட் பண்ண முடியாத ஒரு கையால் ஆகாதவன் அப்படின்ற மாதிரி எனக்கு கெட்ட பேர் வாங்கி தந்தீங்க, இதுக்கு மேல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போடுறாரு. அப்ப அந்தம்மா சரி இந்த மெத்தட் ஒர்க் ஆகலன்னா நான் வேற மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காட்டுறாங்க. அதாவது ஒரு போலீஸ் அதிகாரி இல்லீகல் கேம்பிளிங் சட்டத்துக்கு வரம்பான சூதாடல்ல ஈடுபட்டாரு அப்படின்ற அடுத்த நியூஸ் நான் போட போறேன் அப்படின்னு ஒரு போட்டோகிராஃப் காட்டுறாங்க. அநேகமா அது இவரா தான் இருக்கணும். அதனாலதான் ஓடி வந்து அந்த அம்மாவை பிடிச்சி அவங்க கையில இருக்கிற போட்டோவை பார்த்து கிழிச்சு போடுறாரு. இருந்தாலும் அந்த அம்மா இன்னொரு போட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. இப்ப அந்த டிவி ப்ரொடியூசர் அம்மா சொல்றாங்க, நீங்களே சூஸ் பண்ணுங்க, இல்லீகல் கேம்பிளிங்ல ஈடுபட்ட போலீஸ பத்தி நியூஸ் போடவா இல்லன்னா ஜிம் ட்ரைனரை பத்தி நியூஸ் போடவா அப்படின்னு சிரிச்சுட்டே போயிடுறாங்க. சோ நம்ம போலீஸ்க்கு வேற வழியே இல்ல, அவங்க கூட போறாரு. இப்ப கார்ல 2 பேரும் போறத காமிக்கிறாங்க. அவரு திட்டிட்டே தான் வராரு, ஏன் என்ன அட்டைப்பூச்சி மாதிரி பாடாப்படுத்துறீங்க. ஆனா அதெல்லாம் கவனிக்காம அந்த கேஸ் ஃபைல பத்தி பாத்துட்டு வராங்க அவங்க. அப்ப அந்த ப்ரொடியூசர் மேடம் சொல்றாங்க, இந்த ஜிம் ட்ரைனர் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி ஹெட் ஹண்டரால இறந்து போன அந்த பொண்ணோட தம்பி தான். அக்கா தம்பி 2 பேருமே இப்படி செத்து போனது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இவர் போலீஸ் ஆபீசர், சோ அவங்க மேல பச்சாதாபப்பட்டு தான் இந்த கேஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இல்ல, எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, எனக்கு ஒரு கடமை இருக்கு அப்படின்றாங்க. என்ன கடமைன்னு அவர் கேக்குறாரு. ஆனா அதுக்கு பதில் இல்லாம நெக்ஸ்ட் சீன் போயிடுறாங்க. இப்ப அவங்க அந்த ரெட் ஹேட் போட்ட லேடி கொலை பண்ணாங்க இல்லையா, அந்த கேஸ பத்தி விசாரிக்க வராங்க. போலீஸ் ஆபீசர் மூச்சி வந்து தான் கண்டுபிடிச்ச விஷயத்த கொண்டு வந்து சொல்றாரு, இங்கதான் அந்த லேடி கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு. ஆனா அந்த ப்ரொடியூசர் கேக்குறாங்க, ஆனா நியூஸ்ல எல்லாம் நான் வந்து ஒரு சாக்கடைக்குள்ள இருந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னு. அது உண்மைதான், ஆனா இங்கதான் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த லேடி வந்து ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க போல இருக்கு. கஸ்டமர் யாரோ சாப்பிடாம வச்ச மீதி சாப்பாடை வந்து தன்னோட பொண்ணுக்காக எடுத்துட்டு போகும்போது இங்கதான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அந்த சாப்பாடு இங்கதான் சிந்தி இருந்தது அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த கொலைகாரன் ரொம்ப புத்திசாலியா இருப்பான். ஏன்னா அவனோட ஷூல இருக்கிற அந்த ஃபுட் பிரிண்ட் இருக்கும் இல்லையா கீழே, அதை ரிமூவ் பண்ணிட்டு ஃபுட் பிரிண்டே இல்லாத மாதிரி தான் ஷூ போட்டு வந்திருக்கான். சோ அவன் புத்திசாலியா தான் இருக்கணும், அதையும் சொல்றாரு. அப்ப எப்படி வந்து அவங்க அந்த ட்ரெயினுக்கு வந்தாங்க, கிட்டத்தட்ட 100 மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த லேடியோட பின்னாடி அந்த போட்டோகிராஃப் இருக்கும் இல்லையா, அவங்க செத்ததுக்கு அப்புறம் போலீஸ் எவிடன்ஸ்ல எடுத்திருப்பாங்களே அந்த போட்டோகிராஃபை காட்டுறாரு. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட முதுகுல வந்து தேஞ்சு இருக்கிறது, அதாவது அந்த Dress தேஞ்சு இருக்கு. சோ தட் இங்க இருந்து அந்த லேடியை கொலை பண்ணி அங்க இழுத்துட்டு வந்து போட்டிருக்கான் அந்த கொலைகாரன். அதை காட்டுறான். ஏன் இங்க கொலை பண்ணிட்டு அதை அங்க இழுத்துட்டு வந்து போடணும் அப்படின்னு கேட்கும்போது அதுதான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பசிலோட நிறுத்துறாங்க அந்த சீனை. அதே சமயம் அங்க பிரசன்ட்ல வந்து இந்த ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க. ஒரு சின்ன ரெட்ரீட் மாட்டே இருக்கும். அதுல வந்து ஒரு சிங்கர் பாடிட்டு இருக்காங்க. சைட்ல வந்து ஒரு ஃபாதர், சர்ச் ஃபாதர் இருப்பாங்க இல்லையா, அவரை காட்டுறாங்க. அவர் கை ஒரு மாதிரி இருக்கு, இருந்தாலும் அவரும் கூட சேர்ந்து அந்த பிரசன்ட் காட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டோட